ஊசி விற்கிறவன் தேக்கு வைப்பான். ஊசி விற்கிறவனை நீ ஊக்கப்படுத்தினால் ஊசி விற்கிறவன் என்ன பண்ணுவான்? தேக்கு வைப்பான். தேக்குன்னா பெரிய கட்டில் அதெல்லாம் செய்கிறது. அப்போ ஒருத்தராக இருந்தால் கூட என்ன பண்ணோம்? ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்திட்டு அந்த விசுவாசி வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்க? இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க? என்கிட்ட வளர்ந்தாரு, என்கிட்ட பிரபலானாரு, ஒன்றும் தெரியாமல் வந்தார், என்கிட்ட வந்தார். விளைய செய்கிறவர் யார்? எல்லாமே கொடுத்தது யார்? திறமை கொடுத்தது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் சொல்லிக்கிறது எப்படி இருக்கு? நான் வளர்த்தேன். என்ன வளர்த்தீங்க? ஒன்றும் வளர்க்கல. ஏசப்பா தான் வளர்த்தாரு. இப்போ ட்ரெண்டு எனக்கு தெரிஞ்சு நானும் ஐயாவும் போயிட்டு இருந்தால் பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? பார்த்துட்டு பைக்கு நிப்பாட்டிட்டு சோத்திரம் ஐயா, சோத்திரம்ப்பான்னு சொல்லுவோம்ல. உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நானும் ஐயா எல்லாம் அப்போது ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். யார்? நம்ம பாஸ்டர் பார்த்து. நானும் ஐயா எல்லாம் அப்போது. ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து ஒரு விஷ் பண்ண மாதிரியோ ஒரு ஃபோன் பண்ண மாதிரியோ, ஐயா உங்கள் ஊழியம் எப்படி இருக்கு ஐயா, கிளை சபைகள் எப்படி நடந்துட்டுருக்கு, மெயின் சபை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் விசாரித்தது கிடையாது. இப்போ வளர்ந்து ஒரு பாப்புலர் லெவலுக்கு தேவனுடைய கிருபை நிமித்தமாக ஒரு லெவலுக்கு நம்ம பாஸ்டர் வந்த பிறகு பழையவங்களாம் நிற்பாட்டு என்ன சொல்கிறாங்க? அவர் என்கிட்ட தான் இருந்தார். அப்படியே சொல்கிறாங்க என்கிட்ட. அவர் என்கிட்ட தான் இருந்தார். சரி, அவர் உங்ககிட்ட இருந்தார்ல, அப்போ அவர் டாப்பில் போகிறாரு, நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க. நான் கேட்குறேன், அவர் டாப்பில் போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, சிடியில் கர்த்தருடைய கிருபையினால பாட்டெல்லாம் பாடியிருக்கிற ஒரு அளவுக்கு போயிட்டாரு. அவங்க அதே இடத்துல இருக்கிறாங்களே. சபையில் அன்றைக்கி எத்தனை பேர் இருந்தாங்களோ, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்களோ அத்தனை அவங்க தான் இருக்கிறாங்க. வேறு யாரும் டாப் லெவலுக்கு வந்த மாதிரி இல்லையே. ஆனால் சொல்லிக்கிறது எப்படி? பால் டேனர் நம்மக்கிட்ட தான் இருந்தால் போல. ஐயா என்கிட்ட தான் இருந்தார், ஐயா நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருந்தார். அப்போ நம்மக்கிட்ட வரும்போது அப்போ அங்கே இருக்கும்போது எதுவுமே சாதிக்கலையே. இப்போது ஒரு தீக்குச்சியில் நெருப்பு இவ்வளவா வருதுன்னா, அப்போ ஒரு 20 தீக்குச்சி வைக்கும்போது அப்போ ஒரு ஊழியக்காரர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் இன்னும் நெருப்பு எப்படிலாம் அதனால் அடிக்கணும். அப்போ நான் உருவாக்கின சொல்வதை காட்டிலும் அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏன் உருவாக்கி ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டியிருக்க கூடாது? அப்போ சொல்கிறவங்களாம் எப்படி சொல்கிறாங்க? நான் வளர்த்தேன், நான் ஆளாக்கினேன், என்கிட்ட இருந்தார், என்கிட்ட தான் உபாசம் கற்றுக்கிட்டாரு. ஒருத்தர் சொல்கிறார் அப்படியே, ஐயா என்கிட்ட தான் டிரான்ஸ்லேஷன் கற்றுக்கினாரு. இருக்கட்டும், அந்த நாலேஜ் கொடுத்தது யார்? என்கிட்ட தான் ஐயா இருந்தார். இருக்கட்டும், நான் தான் அவரை வளர்த்தேன். சரி, இருக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து ராஜ்யத்தை கட்டியிருக்க வேண்டியதானே? உங்களை விட சின்னவர், அவருக்கு இருக்கிற டேலண்ட் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு? ஏன் பற்ற வைக்கல? ஏன் அனல் மூட்டல? ஏன் அக்கினியா எழும்பல? சொல்லிக்கிறது அந்த மாதிரி. பவுல் நட்டான், அப்போல நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்போது இதெல்லாம் எப்படி சொன்ன? நான் யார்? நான் கூட அடிக்கடிக்கு நம்ம விசுவாசிகளை குறித்து காலையில் நினைக்கிறேன். காலையில் பிரான்ச் சர்ச்சில் கொஞ்சம் துக்கப்பட்டேன். அவங்களாம் வராங்க, அவங்களாம் இஷ்டத்துக்கு வராங்க, சத்திரம் மாதிரி போயிடுறாங்க, எல்லாம் போகிறாங்க. நாளைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரும்போது யாருடைய பிள்ளையா அவங்க சொல்லிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப எனக்கு துக்கமாக இருக்குது. வளர்ந்து பெரிய லைட்டு தைரியமாக இருந்துட்டு எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்துட்டு, ஐயா ஆமாங்க ஐயா, நான் பாஸ்டர் பால் டேனியலோடைய விசுவாசி, அவர் தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தாரு, அவர் சபையில் தான் நான் இருந்தேன், உங்களை வருகை மட்டும் நான் நிஜமாக இருந்தேன், நல்ல ஊழியம் பண்ணேன், அங்கே தான் நான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? 2 மாதம் போனேன்னா, ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தேன்னா, அப்புறம் நான் வளரலையா, நான் வேறு சபைக்கு போயிட்டேன்னா, இதெல்லாம் சாக்கு போக்கு. வளர்ந்த பெரிய ஆளாகி ஒரு இடத்துக்கு போய் நின்று ஆளாக்கி ஒரு பிரபலமாகி ஆகினால தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணும். பால் டேனியல் சபையாக இருக்கட்டும், வேறு ஒரு டினாமினேஷன் எந்த சபையாக இருந்தால் கூட ஊழியக்காரர்களோட தோள் கொடுத்து தரிசனத்தின் இணைந்து அவங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் இருக்கும்போதே இவ்வளோ பெரிய அனல்னா, அப்போ இத்தனை பேர் கூட்டிட்டோன்னா அப்போ எவ்வளோ ராஜ்யத்தை கட்டலாம்? நம்ம தேவனுடைய ஊழியத்தை எம்மட்டுமா கட்ட முடியும்? அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறது.
நான் வளர்த்தேன், நான் ஆளாக்கினேன், நான் அந்த சபைக்கு போனேன், நான் இந்த சபைக்கு போனேன், நான் இத்தனை செய்தியை கேட்டேன், நான் 27 வருஷம் சர்வீஸு, நான் 30 வருஷம் சர்வீஸு, நான் சின்ன வயசுலேருந்தே சண்டே கிளாஸ் போகிறேன், சண்டே கிளாஸ் சண்டே கிளாஸ் போய் யூத் மீட்டிங் போய் வெறியால் ஆகி எங்கே காணுமே, கனிகளை காணுமே. இருந்த இடத்துல இருக்கிறீங்களே, பார்க்குறேன்ல நான். இருந்த இடத்துல கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷத்துலேயும் அங்கேயே தான் இருக்கிறாங்க, டெவலப்மெண்ட் இல்லை. வளர்ந்தவர் வளர்ந்துட்டு போயிடுறாருன்னா வளர்க்கப்பட்டவர்கள் அங்கேயே தானே இருக்கிறாங்க. இப்போ அதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஏன்ட்ட வந்தார், ஏன்ட்ட தான் வளர்ந்தாரு. நான் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஹோட்டலில் போவோம், சாப்பிடுவோம், டீ குடிப்போம், எல்லாம் கரெக்டு. ஐயா வளர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறார். ராஜ்யத்தை கட்டணும். இதை 2 கிளை சபைக்கு தேவனுடைய கிருபையினால கிளை சபைகள் உருவாக்கிட்டே போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஊழியக்காரர் இங்கிருந்தே எழுப்பி இருக்கிறாருப்பா. இங்கிருந்தே 10 ஊழியக்காரர் எழுப்பி இருக்காங்க. வர்றதில்லை, அவங்கவுங்க சபையை நடத்திட்டு இருக்காங்க, தனித்தனியாக சிங்கிளாக போயிட்டாங்க. அப்போலோ பவுல் எல்லாரும் ஒன்றா, எல்லாம் பர்னபா எல்லாரும் ஊழியம் பண்ணவங்க தான். பவுலும் பர்னபாவும் சிநேகிதர்கள். அவங்கவுங்களுக்கு ஊழியம் வந்துட்ட பிறகு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே இங்கே கூட இங்கேருந்து ஒரு 10 ஊழியர்கள் எழும்புனாங்க. அவங்கவுங்களுக்கு சபையை நிரூபிச்சாச்சு, கொடுத்தாச்சு. நிரஞ்சன பிரதர் பண்ணிட்டு இருக்கிறார், நான் பண்ணுறேன், அப்புறம் இன்னொரு 2 பிரதர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாக இங்கிருந்து வளர்க்கப்பட்டவங்க அநேகர் இங்கிருந்து டிவைட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்போது வளர்க்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும், வளர்ந்தவங்க எப்படி இருக்கணும்? அப்போது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தன்னைத்தானே என்னது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஏன்ட்ட இருந்தார் அந்த பாப்பா, ஏன்ட்ட தான் இருந்தது. போன வாரத்தில் என்னுடைய தாய் சபைக்கு போயிருந்தேன். போன வெள்ளிக்கிழமை என்னுடைய தாய் சபைக்கு போயிருந்தேன். போய் அங்கே உட்காந்து தான் மைக்கில் அம்மா 2 வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாட்சி கொடுத்தாங்க. இப்பன்ட்டு இல்லை, 20 வருஷம் கழித்து போனால் கூட அதே கௌரவம், அதே மரியாதை இருக்கும். ஏன் தெரியுங்களா? நம்ம அங்கே அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம். நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது தாய் சபையில். நம்ம செஞ்ச வேலைக்கு தேவையான அந்த கூலிக்கு பாத்திரராக இருக்கிற அந்த காரியம் இருக்குது. அப்போது நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் தாய் சபை ஆனாலும் எங்கே நடந்தால் கூட நம்ம நடந்துக்கிற விதானத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நான் பண்ணேன்னு சொல்லி அப்படியாக சொல்லிக்கிறத காட்டிலும் யார் வளர்த்தாங்க? இதுக்கு காரணம் யார்? இதுக்கு பேசிக் யார்? எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம், ஆராதனையில் எவ்வளோ நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்போம். அப்போது தேவன் தான் செய்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் தேவன் தான் செய்கிறார். மனுஷங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க? நான் வளர்த்தேன், நான் பேத்தேன், நான் கர்ப்ப வேதனைப்பட்டேன், நான் பேப்டிசம் கொடுத்தேன், நான் ஆராதனை நடத்தினேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் மனுஷால் சொல்லிக்கிறது. கர்த்தர் பாருங்க, ஒரு இடத்துல கூட சொல்லி காட்டவே இல்லை. எத்தனை பேரை உருவாக்குனாரு. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு எங்கே கொடுத்தாரு? பெரிய சிங்காசனத்தை மகாராஜா ஆக்கிட்டாரு. எங்கெங்கேயோ இருந்தவங்க, சின்ன இடத்துல இருந்தவங்க 2 சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், அண்ணன் வீட்டில் இருக்கிறாரு, தம்பி மட்டும் எங்கே போயிட்டாரு? அப்பாவோட சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாரு. தம்பி மறுபடியும் ரிட்டர்ன் வராரு. வரும்போது அப்பா என்ன பண்ணுறாரு? ரொம்ப அன்பாக அணைச்சிட்டு, என்னைக்கா இருந்தால் கூட, நீ எங்கே போனால் கூட நீ யார் தான் என்னுடைய மகன் சொல்லி ஆற தழுவிக்கிறாரு. அப்போது அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வளர்க்கப்படுகிறோம், எப்படி நம்ம அப்படின்னு சொல்லி பார்க்குற காரியங்கள். அப்போது ஒரு சபைன்னு சொல்லும்போது, ஒரு ஆள் சொல்லும்போது, ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோன்னா அது எப்படியா வளருது, வளர்க்கப்படுகிற அந்த காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 32 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 32. நம்மளோட டாபிக் என்ன? வெரி குட். நான் யார்? ஐயா கரங்களை தட்டுங்க. நான் யார்? வளர்ந்துட்ட பிற்பாடு ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. இப்போது பவுல் நட்டாரா, போல நீர் பாய்ச்சினாரா, விளைய செய்துட்டாரா, வளர்ந்துட்டுமா, ஆளாயிட்டுமா, இப்போ நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்மளாம் யாரு? விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்குது.
அங்கனால தான் ஏசப்பா நம்மளை நல்லா வளர்த்தாரு. எனக்காக இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது எனக்காக கஷ்டப்படுற மக, எனக்காக கஷ்டப்படுற பையன், எனக்காக ஊழியம் பண்ணுற பையன், எனக்காக தோல் கொடுக்குறவர், ஊழியக்காரருக்கு நேராக சமமாக நின்று தரிசனத்துக்கு நேராக நின்று தோல் கொடுக்குற மகன் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறாரு. ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்கல்ல, வாயாடி, வேஸ்ட்டாக பேசுகிறவன், எப்போ பார்த்தாலும் அருவன், எப்போ பார்த்தாலும் பேசினே இருப்பான், எப்போ பார்த்தாலும் ரம்பம், வாயை மூடு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் பேசலாம். ஆனால் ஆண்டவர்களுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? விசேஷித்தவர்கள், சம்திங் ஸ்பெஷல். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட பிடிச்சிருக்கு, அவருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. நான் தான் நினைப்பேன், பா இத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா, எத்தனை லாங்குவேஜ் தெரிந்த ஊழியக்காரம்மாலாம் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்லா படித்தவங்க, என்னை விட சரியாக படித்தவங்க, எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, கையில் இப்படி உசுனால விழுதுற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களெல்லாம் அழிக்காமல் என்னை ஏன்ப்பா நீங்கள் அழிச்சிங்க? நான் கேட்டிருக்கிறேன். எங்கே தெரியுமா கேட்டிருக்கிறேன்? ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் கேட்டேன். என்னை விட எவ்வளவோ கனப்படுக்கிற, என்னை விட எவ்வளவோ கனமானவர்கள், கௌரவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்ஸோட மனைவி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரியான ஆள், பணக்காரர்கள், ஊழியத்திற்காக அநேகமாக காசு கொடுக்குற ஆள். ஒரு ஊழியம் நடத்தின, ஒரு குருசைடு நடத்தின, ஒரு தெருக்கூட்டம் நடத்தினா லட்சக்கணக்கில், அப்படி லட்சக்கணக்கில் ஊழியத்திற்காக செலவழிக்கிற அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொடுத்தா காணிக்க போடுற ஆள் என்னை ஏன்ப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எஸ்ப்பா என்ன தெரியுமா சொன்னார்? ஐ வாண்ட் யூ, நீ தான் எனக்கு தேவை. அவங்களெல்லாம் நான் பார்க்கல, அவங்கள பற்றிலாம் நீ பேசாத. யாரை எப்படி அழைக்கணும் எனக்கு தெரியும், யாரை எப்படி கூப்பிட்டுட்டு என் வேலையை எப்படி செஞ்சுக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஐ வாண்ட் யூன்னார். உடனே தலை வணங்கிட்டேன். ஓகே எஸ்ப்பா நான் வரேன், என்னை உயிரோடு கூட வச்சுங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொறுத்துன வந்தது. அப்போது இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பார்க்குறாரு, ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. இயேசுக்கிட்ட ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, தீனா கிட்ட ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, ஸ்பெஷல், சிறப்பு. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறார் பேர்? விசேஷித்தவர்கள். யாரை காட்டிலும்? ஆகாயத்து பறவைகளை பார்க்கலாம். என்னைக்காவது காக்கா குருவி பேக் மாட்டின்னு வேலைக்கு போகிறத பார்த்துருக்குறியா? சாப்பாடு தேடி போகிறத பார்த்துருக்குறியா? அம்மா அப்பான்னு கூப்பிட்றத பார்த்துருக்குறியா? ஆண்டி பக்கத்து வீட்டில் வந்து ஒரு எதனா கொடுங்கன்னு சொல்லி கேட்டதை பார்த்துருக்குறோமா? வாயே இல்லாத ஜீவன், வாயே இல்லாத பட்சிகள், அதற்கு 3 வேலையை போஷிக்கும் போது உங்களையும் என்னைய நடத்துகிற நம்ம தேவன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? 3 வேலை, 6 வேலை போஷிப்பார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு விசேஷித்தவர்கள், அவருக்கு பிடிச்ச ஆள் நம்ம தான். அவர் நம்ம வந்து எதுக்கோ பிடிச்சிருக்கிற ஆண்டவர். அதுக்காக தான் சீக்கிரம் பேப்டிசம் கொடுத்துட்டாரு. அதனால தான் சீக்கிரம் அவருடைய வேலைகளை செய்து கொள்வதற்காக உடனே ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு. ரட்சிப்பு வந்து தானாக வரல, ஏசப்பா தான் கொடுக்குறாரு. எல்லாமே அதன் காலத்தில் சரியான நேரத்தில் கொடுப்பார். அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த வயசில் பேப்டிசம் கொடுக்கணும், எந்த வயசில் அபிஷேகம் கொடுக்கணும், எந்த வயசில் இவங்களை ஊழியத்துக்கு அழைச்சா வருவாங்க, எப்படி சொன்னால் வருவாங்க, எப்படி சொன்னால் அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம கொடுக்குற பேர் என்னது? விசேஷித்தவர்கள். இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு நம்ம கொடுக்கப்பட்ட பேர் என்ன? சம்திங் ஸ்பெஷல். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, எப்படி ஆகிலும் அவருக்கு சரண்டர் ஆகிறவர்கள் அவர் என்ன பண்ணுவார்? விசேஷமாக வைத்திருக்கிறார், விசேஷமாக வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல நம்ம நினைப்போம்ல, நான் வாயே திறக்கலை, அந்த இடத்துல நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன், அந்த இடத்துல நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன், அந்த இடத்துல எப்படி அந்த சமாதானம் வந்ததுன்னு தெரியல. நம்ம நினைப்போம்ல, நான் அன்றைக்கி சைலண்ட்டாக இருந்தேன், நான் பேசவே இல்லையே, நான் அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் அங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு சமாதானம் நடந்தது, என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல, ஏன் தெரியுங்களா? அன்றைக்கி தான் கர்த்தர் யுத்தம் பண்ணியிருப்பார் நம்மளுக்காக, அன்றைக்கி அவர் வாய் விட்டு பேசியிருப்பார் நமக்காக. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் நம்ம தெரியாதனால தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அவங்க வளர்த்தாங்க, இவங்க வளர்த்தாங்க, அப்போலோ நட்டா, பவுல் நட்டாரு, நீர் பாய்ச்சினாரு, எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல விளைய செய்கிறவர் கர்த்தர்னு தெரியல நம்மளுக்கு. அவர் தான் நம்மளை வளர்க்குறாருன்னு தெரியல, அவர் தான் நம்மளுக்கு விசேஷித்தவர்கள் பேர் வைக்கிறார் என்ற காரியம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்திலே சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சரி, கவலை வந்துச்சு, கவலைப்படுறோம்.
ஏதோ ஒரு கடன் பிரச்சனை கவலைப்படுறோம், கல்யாணம் ஆகலை கடன் கவலைப்படுறோம், பிள்ளைங்க பேரில் கவலைப்படுறோம், இன்னும் வீடு கட்டலை கவலைப்படுறோம், இன்னும் ஊழியம் வளரல கவலைப்படுறோம். சரி, கவலை இருக்குது. கவலை இல்லாத ஆளுங்க கிடையாது. சின்ன குழந்தை கூட கவலை இருக்கும். ஏன் தெரியுங்களா? சாப்பிட்ட குடித்த பால் ஜீரணம் ஆகலைன்னு குழந்தைக்கு கவலை. நாளைக்கு சாக போகிற ஒரு அம்மாக்கும் கவலை. யாருக்காக இருந்தாலும் கவலை இருக்குது. கவலை இல்லாத ஆளே கிடையாது. சரி, இப்போ கவலைப்பட்டதால் அந்த கவலையிலேருந்து ஒரு சரீரத்தை ஒரு முழம் கூட்ட போகிறோமா இல்லை குறைக்க போகிறோமா? ஒன்றும் இல்லை. எதுனா இருக்கா? ஒன்றுமே இல்லை. கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. துக்கப்பட்டு நம்ம தான் என்ன ஆயிடும்? டிப்ரெஷனுக்கு ஆளாயிடும். நம்ம தான் ரொம்ப அதை நினச்சி அதையே இது பண்ணிடுறோம். ஒரு ஆண்டி எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப தமாஷா பேசுவாங்க. நல்ல ஊழியக்காரம்மா தான் ஆண்டி, ரொம்ப தமாஷா பேசுவாங்க. என்னங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கிறம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள்லாம் ஒரு ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது, சும்மா ஊழிய நேரம் இல்லாமல் சும்மா ஜாலியாக குடும்பத்தோடு பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அம்மா, எனக்கு நான் துக்கமாக இருக்கும்போது தான்மா நிறைய சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. என்னங்க ஆண்டி அப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம்மா, எதனா துக்கம் என்னை வந்து வாட்டிடுச்சு, என் துக்கம் ஏதோ ஒன்று இருதயத்தில் வந்துடுச்சின்னு சொன்னால் அதை நினச்சி மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். என்னை இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் என்னை இப்படி அடிச்சிட்டாருன்னு சொல்லி நான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன்னு. என்னங்க ஆண்டி யாருமே சொல்லாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்க. ஆமாம்மா, நான் துக்கத்தில் இருக்கும்போது தான் நிறைய சாப்பிடுவேன். நிறைய பேர் துக்கம் இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அழுது அப்படியே தூங்கிடுவாங்க. தலைகாணி எல்லாம் கண்ணீராக தண்ணியாக ஆகிட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டி சொல்கிறாங்க, நான் துக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? நல்லா சாப்பிடுவேன். அப்போது ஒரு துக்கத்தில் இருக்கும்போது துக்கப்பட்டுட்டே இருந்தோம்னா ஒரு சரீரத்தில் என்ன பண்ண முடியாது? ஒரு கூடுதலாக ஒன்றும் வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது, எதுவும் ஆகும். அப்போது அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையின் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே. ஏன் தெரியுமா இங்கே திட்டுறாரு? ஃபஸ்ட்டு நல்லா சொல்லிட்டாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள், சம்திங் ஸ்பெஷல், ஐ வாண்ட் யூ, எல்லாமே நல்லா பேசிட்டார் நம்மக்கிட்ட. இப்போ நல்லா பேசிட்டார். இப்போ எதுக்கு தெரியுமா அற்ப விசுவாசிகளே திட்டுறாரு? இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கிற இப்பேற்பட்ட மகாராஜாவை நீ ஏற்றுட்டு இருக்கிறியே, அவருக்காக ஒப்பு கொடுத்துருக்குறியே. ஞானஸ்நானம் எடுக்கும்போது 3 வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது 3 வார்த்தை என்னது? ஆண்டவருக்கு நீ நம்பிக்கையாக இருக்கிறியா? ஓகே பாஸ்டர், நம்பிக்கையாக இருக்கிறேன். அதில் சபைக்கு வருவியா? தவறாமல் சபைக்கு வரியா? ஓகே பாஸ்டர், சபைக்கு வருவேன். ஆண்டவருடைய வருகை மட்டும் உண்மையாக இருக்கிறியா? ஓகே பாஸ்டர், உண்மையாக இருக்கு. எங்கே வரோம்? எங்கே அவருக்காக ஒப்பு கொடுத்த 3 காரியங்கள் என்ன ஆச்சு? அப்போது இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, வளர்ந்துட்டேன், பெரிய ஆளாயிட்டேன், உன்னை நான் பெரிய லெவலுக்கு வரணும்னு உன்னை நான் விசேஷித்தவர்கள் கூப்பிட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் இல்லையா? உன் கடன் தீர்க்கிறதுக்காக நான் இல்லையா? உன்னுடைய வீட்டில் என்ன பிரச்சனையோ அது என்ன பார்க்குறதுக்கு நான் இல்லையா? இன்னும் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பியா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த வேதனை இருக்குது, இந்த அவமானம் இருக்குது, இந்த நிந்தனை இருக்குது, இந்த பாடுகள் இருக்குது, இன்னும் சொல்லிட்டு கொண்டே திரியிறியா? அப்போ தான் சொல்கிறார், திட்டுறாரு. என்னது? அற்ப விசுவாசிகளே. இன்னைக்கு இருந்து நாளைக்கு காட்டு புஷ்பங்களுக்கு போடுற அந்த இதுக்கு சமானமாக இருக்கிற நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கலங்குகிறது என்ன? நடக்கக்கூடியது என்ன? அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு விஷயம் நல்லா பிடிக்கும். அது என்னுடைய கேரக்டர் கூட. ஒன்று நடந்துச்சா அதையே நினச்சி புலம்புறத காட்டிலும், அதையே நினச்சி அழுகிறத காட்டிலும், இதையே நினச்சி சாப்பிடாம இருந்து உடம்ப வர்த்திக்கிறத பார்க்கலாம். வாட் நெக்ஸ்ட்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வாட் நெக்ஸ்ட்? என்ன செய்யணும்? நடந்து போச்சு, விட்டுருங்க. கவலை இருக்கதா செய்யும், டிப்ரெஷன் இருக்கதா செய்யும், அது ஒரு பக்கம் வச்சிரு. வாட் நெக்ஸ்ட்? நடக்கிறது என்னது? சில பேர் அது இல்லை, 10 நாள் ஆனாலும் எனக்கு ஜீரணம் பண்ணிக்க முடியலம்மா, என்னால் பொறுத்துக்க முடியலம்மா, என்னால் இப்போ என்ன ஆச்சு? என்ன பண்ண முடியும்? பொறுத்துக்க தான் முடியல. என்ன பண்ண முடியும்? நம்மளோட இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, நம்மளோட கூட இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏசப்பா அவ்வளோதான் ஆயில கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, அவ்வளோதான் விட்டுணும். வாட் நெக்ஸ்ட்? நம்ம உயிரோடு இருக்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்ரீ சகோதரிகள் கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன்.
என்ன சொல்வேன்னா எல்லா ஸ்ரீகள் பேரும் சொல்லுவேன். எஸ்தர் என்ன பண்ணாங்க? 127 தேசம் ஆளுகை செய்தாங்க, இப்போ ப்ரேயர் பண்ணாங்க. தெபரா என்ன பண்ணாங்க? தெருவா சுற்றி சுவிசேஷம் பிரசங்கிச்சாங்க. சாரம்மா என்ன பண்ணாங்க? 90 வயசில் பிள்ளை பெற்று எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இருந்தாங்களா? இருந்து மறைச்சிட்டாங்களா? இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்பேன். எடுத்ததும் அதான் டாபிக் முடிஞ்சது. இப்போ உயிரோடு இருக்கிற நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்கெல்லாம் வந்தாங்க, ஏசப்பாக்காக வந்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, பணையமாக இருந்தாங்க, உயிரை பணையமாக இருந்து ஊழியம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. மரியாள்ன்றவங்கள 7 பேர் இருக்காங்க. 7 மரியாள் இருக்கிறாங்க பைபிளில். அதில் ஒரு மகதலேனா மரியா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால ஊழியம் பண்ண முடியாது, சரீரத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ண முடியாது, ஒரு காரியத்தை பண்ண முடியாது. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னுடைய பொண்ணும் வெள்ளியும் விற்று ஊழியத்திற்காக கொடுத்தாங்கப்பா. இது ஒரு ஊழியம், இது ஒரு ஊழியம். அப்போது இப்படி எல்லாம் செய்யும் பொழுது விசேஷித்தவர்கள். நீங்கள் இதெல்லாம் குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்கள் இதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு கேட்டுட்டு அடுத்த முறை என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் நிவிதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? கிறிஸ்மஸ் அப்போது டிசம்பர் டைமில் உங்களுக்கு நல்ல கண்கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க. பாஸ்டர் ஐயா அவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் ஒரு வருஷம் கூட இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையினால எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு எடுத்துக்க மாட்டோம். எங்கள் 3 பேருக்கு எடுக்கவே மாட்டோம். கிறிஸ்மஸ் வந்துடும், கிட்ட வந்துடும். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் அதெல்லாம் செய்வோம். நல்ல சஃபாரிஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, என்னவோ ஏசப்பா எவ்வளோ கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி பணம் செலவழித்து நம்ம எப்படியோ பண்ணுறோம். ஸ்பான்சரோ நம்ம பணமோ எப்படியோ ஏசப்பா கொடுக்குறத வச்சு நம்ம பண்ணிடுறோம், முடிச்சிடுறோமா? எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் எடுத்தே இருக்க மாட்டோம். 3 பேருக்கும் எடுக்க மாட்டோம் எப்போவுமே. பாப்பாக்கே எப்படியோ ரெடிமேடு, எங்கள் 2 பேர் தைக்கிறதோ ரெடிமேடோ அப்புறம் பார்த்துக்கலாம். கம்முனே இருப்போம். 23ஆம் தேதி வரைக்கும் சைலண்ட்டாக இருப்போம். 24ஆம் தேதி வரோம் பாருங்கள், எங்களுக்கு செட்டாக ட்ரெஸ்ஸு. ஏன் தெரியுங்களா? ஊழியர்களுக்கு இங்கே நாங்கள் வஸ்திரத்தை கொடுத்துருக்கோம். அதனால் ஏசப்பா எங்களை கைவிட மாட்டார், எங்களுக்கு நல்லா தெரியும். ஏசப்பா எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு வஸ்திரம் எடுத்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை கொஞ்சம் வருஷமாகவே போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம யாருக்கு என்ன பண்ணுறோம்? எத்தனை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஏசப்பாக்கு எப்படி இரக்கம் இல்லாமல் இருக்குமா? 40-50 ஊழியர்களுக்கெல்லாம் எடுத்துருக்குறோம். அப்போ 50 ஊழியக்காரர்களுக்கு எடுத்தது ஏசப்பாக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்குமா? அவங்க கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துன்னு போக மாட்டேங்க. எப்போ வேணால் நீங்கள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வர்ற ஊழியர்களுக்கு தான் கொடுப்போமே கண்டி எங்கள் கையில் ஒன்றையும் வச்சுட்டு போக மாட்டோம். யார் தான் ஒருத்தருது இன்னும் ஒருத்தருது இது இருக்கவே செய்யுது. ஹாட் பேக்கிங்க தான் இருக்குது, யாரும் வாங்கிட்டு போவே இல்லை. அது யூஸ் பண்ணலான்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். 1.5 வருஷமாக அதிலே தான் இருக்குது. ஒரு பாஸ்ட் வந்து வாங்கிட்டு போகிறோமா வெய்மானார், இன்னும் வாங்கிட்டு போகல. அப்போது கரங்களில் நம்ம எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஏசப்பா என்ன கொடுக்குறாரு? மற்றவங்களை கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கிறாரு. அப்போது அந்த வஸ்திரத்துக்காக நீ ஏன் கவலைப்படுற? அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாரு? மோட்டிவேஷன் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆகையினால தான் நம்மளுக்கு என்ன பேர்? விசேஷித்தவர்கள். நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கும் போது தான் நான் திட்டுவேன். எப்படி? எனக்கு என்ன பண்ணீங்க ஆண்டவரை? கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? திட்டுவோம் பாருங்கள். சில பேர் நம்ம நல்லா கெட்டிக்காராள். சில பேர்லாம் சொல்லுவாங்க, யோசப்பா கண்ணு இருக்குதா, உயிரை எடுத்துட்டாரு. நான் ரொம்ப இன்பம், நான் ரொம்ப ஆசையாக அன்போடு கூட இருந்தேன். நான் அவங்க கூட அன்பா ரொம்ப பழகுனேன். அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாங்களே, மாமியார் எப்படி எடுத்துக்கினாங்களேன்னு சொல்லி சில பேர் புலம்புவாங்க. பார்த்தீங்களா? சில பேர் புலம்புவாங்களா இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு நீ ஏன் அதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்போது அப்பேற்பட்ட காட்டு புஷ்பத்திற்கு ஒப்பா இருக்கிற அதுக்கே நாங்கள் எல்லாம் பண்ணிக்கும் போது உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா சொல்லி கேட்குறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு. இதே அதிகாரத்தில் நீங்கள் வேண்டுதல் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு முன்பாகவே நம்ம டேடிக்கு தெரிஞ்சிடும்.
இவங்க இதை பற்றி தான் ஜெபிக்க போகிறாங்கன்ற விஷயம் யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டே அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் நம்மளுடைய வாயில் என்ன வருது? இவங்க என்ன தான் கேட்குறாங்க? சரியாக கேட்குறாங்களா? சரியானவற்றை கேட்குறாங்களா? இல்லை எதனா அல்பமான காரியத்தை நினச்சி கேட்குறாங்களா? இந்த உலக சம்பந்தமான காரியங்களை பற்றி கேட்குறாங்களா? ஊழிய சம்பந்தமான காரியங்களை பற்றி கேட்குறாரா? ஏசப்பா என்ன பண்ணுவார்? சோதித்து பார்ப்பாரு. அப்போது இவைகள் எல்லாம் யார் போய் தேடுவாங்களா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீ ஞானத்தோடு நடந்துக்கிற மகன், நீ ஞானத்தோடு நடந்துக்கிற மகள், நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஆல்ரெடி உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுடுச்சு. ஃபஸ்ட்டே உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுடுச்சு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. அதான் ஜபிக்கிறாங்கல்ல சில பேர், கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, பையன் இப்படி பண்ணிட்டாரு, அந்த புலம்புற ஜபெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரணும். அடுத்தாக பார்க்கும்போது சங்கீதம் 92 12 13. சங்கீதம் 92 சொல்லி முடிச்சு. சங்கீதம் 92 12 13. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாற்றப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். வளர்ந்து ஆளாயாச்சு, வளர்ந்த பிறகு விசேஷித்தவர்கள் பேர் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுமா? ஆலயத்திலே நாற்றப்பட்டவர்கள். இவ்வளோ வருஷமாக கேட்ட செய்தி, இவ்வளோ வருஷமாக ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம், இவ்வளோ வருஷமாக அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அடையாளம், பேப்டிசத்துக்கான அடையாளம் என்ன பண்ணியிருக்கிற? ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஆலயத்தில் என்ன பண்ணணும்? ஆலயத்தில் என்ன பண்ணணும்? நாட்டப்படணும். இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 2 சபை தான் எனக்கு, ஒரு சபை தான், கிளை சபை தான். அது கூட இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என்ன தெரியுங்களா? ஒன்று எனக்கு இந்த சபை, இன்னொன்று குறுக்குப்பேட்டை சபை. அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நான் இந்த ஆலயத்திற்கு அந்த ஆலயத்திற்கு, இந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ், அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் நான் கேட்கல. ஒரே மெசேஜ் தான் கேட்குறேன். எங்க ஏசப்பா என்ன பேசுகிறாரு? உபதேசத்தை கேட்குறேன். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனைமரம், பனையை போல. பனைமரம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இப்படி பார்க்கணும் பனைமரத்தை. ஆனால் தான் யாராவது ஹைட்டாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தள்ளு, அப்படி பனை மரத்தில் பாதி இருக்கிற வந்து மறைக்கிற தள்ளுன்னுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்கிறேன், ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் சொல்ல தள்ளு, பனை மரத்தில் பாதி இருக்கிற நீ மறைச்சிருக்கிற போர்டை தள்ளுமானு. அப்போது பனையை எதுக்கு ஒப்பிக்கிறாங்கன்னா, ஓங்கி வளரணுமா. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? ஓங்கி வளரணும். இந்த பனை மரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஓங்கி இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே கூட பூமி வரைக்கும், வேர் வரைக்கும் இருக்கும். இவ்வளோ அளவுக்கு பனை மரம்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ அதே ஹைட்டு தான் கீழே கூட வளரும். அப்போது ஏசப்பா கொடுக்குற ஒரு சம்திங், அது ஒரு நல்ல தன்மை பனை மரத்துக்கு. அப்போது பனையை போல் எப்படி வளருவாங்களாம்? ஓங்கி வளருவார்கள். அப்பா, இயேசுவோட வீடா? ஏசு எப்பப்பா வீடு கட்டினாரு? செம்மையா இருக்கு. ஐயோ, செம்மையா இருக்கு. எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க வீட்டில், பயங்கரமா இருக்கு. தீனா சொந்த வீடு கட்டிடுச்சா? எங்க வீடு? ஓங்கி வளரணும். இப்போ புரிஞ்சிடுச்சா ஓங்கி வளர்றதை பற்றி? பனை மரத்தில் என்ன பண்ணும்? பனை மரம் என்ன பண்ணும்? ஓங்கி வளருமா. அப்போது கர்த்தருடைய ஆலயத்தில் நாற்றப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? வளரணும், கனி கொடுக்கணும், காய் கொடுக்கணும், பூ பூக்கணும், அது எல்லோருக்கும் கனியாக கொடுக்கணும். அப்போ ஆச்சரியப்படத்தக்க லெவலில் ஏசப்பா வைக்கிறாருன்னா அப்போ நம்ம யாராக இருக்கணும்? விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய கையில் அடங்கி இருக்கணும். ஏசப்பா நம்மளை உயர்த்த வரைக்கும் அடங்கி இருக்கணும். சில பேர் ஒரு மெசேஜை கூட பொறுத்துக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜில் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால் கூட பொறுத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு இன்னைக்கு இப்படி சொல்லலாம், நாளைக்கு உன்னையே ஏசப்பா பெரிய ஆளாகும்போது எப்படியா பேசலாம், அப்படியே மாறும், ஆப்போசிட்டாக மாறும். அப்போ அது வரைக்கும் காத்திருக்கிற தன்மை இல்லை, அது வரைக்கும் பொறுத்து கொள்ளுகிற புத்தி கிடையாது, கோச்சிக்கிறது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, சபையில் என்ன பண்ணணும்? ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, யாராக இருந்தாலும் என்ன பண்ணோம்? ஒரே சபையாக
ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பனையை போல வளர்வார்கள். கேதுருவை போல வளருவான். பனையை போல செழிப்பா இருக்கணும். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க லெவல்ல அப்படியாக செழித்து ஓங்கணும். இப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாராம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ செழிக்கணும். இப்போ புரியும் உங்களுக்கு. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். விளைய செஞ்சிட்ட பிறகு அந்த கனி, அந்த மரம் எப்படியா வளருது? மேலோங்கி வளருது. மேலோங்கி வளரும் போது அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நீங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள். விசேஷமாக முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணோம்? இத்தனை வருஷம் ஆகி ஒரே சபையில் நிலைத்திருந்து தேவனுடைய காரியங்களை கண்கூடாக பார்க்கணும். ஏசப்பாவுடைய காரியங்கள் இவ்வளவா இருக்கிறதான்னு சொல்லி கண்கூடாக பார்க்கணும். பார்த்தா தான் என்ன வரும்? செழிப்பு வரும். பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். யாரு? ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எவ்வளோ வந்தாலும், எவ்வளோ இம்சை வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், சபைக்கே வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட ஆலயத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? நாட்டப்பட்டவர்கள். அப்போ தான் என்ன பண்ணுவாங்களா? செழித்திருப்பார்கள். கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்ச நாள் ஓடுறது அது செழிப்பு தராது. அது வளரவும் வளருது. அவங்க பற்றி பேர் நம்ம எங்கேயும் கேட்கவும் மாட்டோம். இப்படி செழிச்சிட்டிங்களா? ஒரே ஆலயத்திலிருந்து சூப்பராக வளர்ந்துட்டிங்களா? நம்மளை பற்றி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பிரபலமாக பேசுவாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, ஐயாவை பற்றி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பால்டான் இல்லையாப்பா. ஒரு நாள் கூட என்ன பண்ணல, கூப்பிட்டு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. வாப்பா டீ சாப்பிட்லாம், ஊழியம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு டீ கூட யாரும் வாங்கி கொடுக்கல. வாப்பா தம்பி டிஃபன் சாப்பிட்லாம். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சைக்கிளில் கூட காற்று அடிக்க முடியாமல் ஒரு 2 ரூபாய் கஷ்டப்பட்டேன். வாப்பா இன்னைக்கு இட்லி சாப்பிட்லான்னு யாரும் கூப்பிடல. எப்போ கஷ்டப்படும் போது. இப்போ என்ன பண்ணுறாங்க? நான் வளர்த்தேன், நான் ஆளாக்கினேன், நான் பெரிய ஆளாக்கிட்டேன். எப்படி வந்தது? ஏசப்பா வளர்க்குறாரு. கர்த்தர் விளைய செய்கிறார். விளைய செஞ்சவர் என்ன பண்ணுறாரு? விசேஷித்தவர்களாக ஆக்குறாரு. விசேஷித்தவர்கள் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழித்தோங்குகிறவர்களாக பண்ணுறாரு. அப்போ இப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பற்றி கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட தேவனை பிடிச்சிக்கணும். யாருமே இந்த மாதிரிலாம் நம்மளை தட்டிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்படிலாம் யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஏசப்பா தவிர வேறு யாரும் வளர்க்க மாட்டாங்க. அவரை மட்டும் பிடிச்சிட்டோன்னா அவர் நம்மளை நல்லா வளர்த்து ஆளாக்கி அவருடைய காரியங்களை செய்வதற்காக நம்மளை உயிரோடு கூட வைப்பார். அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நான் யார்? நாளைக்கு தேவனுடைய வருகை வரும்போது நம்ம யாராக நிற்கணும்? எந்த சபையை குறித்து நம்ம சாட்சி சொல்லணும்? எந்த ஊழியக்காரோட பேரை நம்ம உச்சரிக்கணுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கணும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இமற்றுமாக கேட்ட சத்தியத்தை நிமித்தமாக இசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நான் யார் என்று சொல்லி. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், எல்லாவற்றுக்கும் மேலாக விளைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை நீங்கள் விதையாக இருக்கும் போது இருந்தே பார்த்துருக்கீங்க. நாங்கள் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாகவே எங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கள் தாயின் யூட்ரஸில் நாங்கள் இருக்கும்போதே நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க ஆண்டவரே. என்னை நீங்கள் எப்படி வளர்க்கணும்? நீங்கள் என்னை சரியான பாதையில் வளர்த்துருக்கீங்க. செம்மையான பாதையில் நீங்கள் வளர்த்துருக்கீங்கப்பா. விளைய செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் தான்ப்பா என்னை நீங்கள் விளைய செய்தீர். நீங்கள் தான்ப்பா எங்களை வளர்க்க வைத்தீர். வளர்த்த எங்களை நீங்கள் விசேஷித்தவர்களாக ஆக்கியிருக்கீர்கள். விசேஷ விதமாக காகங்கள் பட்சியாக இருக்கிற காகங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்பேற்பட்ட பறவைகளுக்கே நீங்கள் போஷிக்கும் போது என்ன நீங்கள் போஷிப்பீங்க ஆண்டவரே? என்ன நீங்கள் போஷிப்பீங்க? அவைகளுக்கே நீங்கள் உடைகளை தரும்போது எனக்கு நீங்கள் உடைகளை தரமாட்டீங்களா? கண்டிப்பாக தருவீங்க. அவைகளுக்கே ஒரு நல்ல கூடை கட்டும்போது எனக்கு நல்ல ஒரு சொந்த வீட்டை தரமாட்டீங்களா? கண்டிப்பாக தருவீங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுற காட்டு புஷ்பங்களுக்கே அப்பேற்பட்ட காரியம்னா நம்முடைய பிராகாரங்கள் நம்முடைய ஆலயத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் ஏசப்பா. எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினால் என்னை நீங்கள் நிலைத்திருக்க போறீங்க. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட செய்தி நிமித்தமாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க, சம்திங் ஸ்பெஷல் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்படியாக நாங்கள் சம்திங் ஸ்பெஷலாக வாழக்கூடிய கிருபைகளை தாங்க. ஒரே ஆலயத்தில் இருந்து நாட்டப்பட்டவர்களைப் போல,
ஒரே ஆலயத்தில் நிலைத்திருந்து இயேசுப்பா உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க. எப்பேற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துயரங்கள், பலவீனங்கள், எப்பேற்பட்ட காரியம் எங்களுக்குள்ளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து எங்கள் ஆலயத்தில் நாங்கள் வளருவதே நாங்கள் பார்க்கணும். இயேசுப்பா பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவீர்கள் என்று சொன்னீர். அப்படியாக உம்மை போல அஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். வெளியே செய்கிறவர் நீர் ஆண்டவர், எங்களை நீர் விளைய செய்கிறவராக மாற்றும்படிக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை ஏறெடுக்கப்படும். Praise.